வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாரு. "என்ன காவேரி ஆஃபீஸ் விஷயத்தில் அவ்வளோ அழகாக முடிச்சிருக்க. தேங்க்ஸ் காவேரின்றாரு." "என்னங்க நீங்கள் எனக்குள்ளே நமக்குள்ளே எதுக்குங்க தேங்க்ஸு?" அப்படின்றாங்க. "சரி காவேரி இப்போது வேறு ஏதாவது பிரச்சனையானோன்னே." "இல்லைங்க போலீஸ் தான் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குங்க." "என்ன சந்தேகம் காவேரி?" அப்படின்னோடனே, "எனக்கு என்னமோ வந்து வெண்ணிலாவோட மாமா மேலே தாங்க சந்தேகம்." "என்ன சொல்கிற?" அப்படின்னா, "அவர் வந்து உண்மையே இல்லைங்க அவர் கண்ணில். அவர் பொய் சொன்ன மாதிரி தான் இருந்தது. எதுக்கும் நடுங்குறாரு, பயப்படுறாரு. இந்த வெண்ணிலா இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் கண்டிப்பாக வந்து வெண்ணிலா இல்லைங்க." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். "நீ என்ன சொல்கிற காவேரி?" அப்படின்னோடனே, "ஆமாங்க வெண்ணிலா இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போக சான்ஸே கிடையாது. நம்ம கடைசியாக கூட பார்த்தோம்ல வெண்ணிலா எவ்வளோ திமிரா இருந்தா." "ஆமாம் காவேரி நீ சொல்கிறது தான் கரெக்டு தான். நம்ம வேறு கோணத்துல இதை பற்றி யோசிக்கணுங்க. வெண்ணிலா இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போயிருக்கான்னா கண்டிப்பாக அவளாக அதை ஏற்படுத்தியிருக்க முடியாது. அவளுக்கு நடந்தது வேறு விஷயமா தான் இருக்கும்." அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். "காவேரி நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல." "இல்லைங்க எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. வெண்ணிலா வந்து இந்த மாதிரி முடிவுக்கு வெண்ணிலாவுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த பசுபதி தான். பசுபதி தான் ஏதோ பண்ணியிருக்கான். அதனால தான் அவங்க மாமா வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறாரு. அதனால் இப்போ பசுபதி வீட்டில் தான் அவங்க மாமா இருக்காரு. எப்படியாவது அவங்க மாமாவை இந்த விஷயத்தில் வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை தீர்ந்துரும். வெண்ணிலாவுக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது? எதுக்காக வெண்ணிலா இப்படி ஆனான்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஏன் அந்த பசுபதியில் சம்மந்தப்பட்டிருக்கானா அவனையும் உள்ளே வைக்கலாம். நீங்களும் ரிலீஸ் ஆகலாங்க. இது கண்டிப்பாக நடக்கும்." அப்படின்னோடனே, சரி காவேரி இப்போ போலீஸ் வந்து என்னை தேடிட்டு இருக்காங்க. இந்த டைமில் எப்படியாவது பண்ணி தான் ஆகணும். சரி காவேரி நான் பார்த்துக்கிறேன் விடு." அப்படின்றாங்க. காவேரி வந்து விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே குமரன் வந்துடுறாரு. குமரன் பார்த்தோன்னா காவேரி மறைக்கிறாங்க. "ஒன்று விஜய்கிட்ட பேசுகிற காவேரி?" அப்படின்னோடனே, "ஆமாம்." அப்படின்றாங்க. "என்ன காவேரி என்கிட்ட எதுவும் ஹெல்ப் கேட்கணும் உனக்கு தோணவே தோணாதா? நீயும் விஜய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா அப்போ என்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாதா?" அப்படின்றாங்க. "அது வந்து மாமா வீட்டில் ஏதாவது நான் இப்போ எனக்கு நல்லா தெரியும் காவேரி. நீ விஜய் கூட சேர்றதும் பேசிக்கிறதும் எனக்கு எல்லாமே தெரியும். நீ விஜய் கூட வாழ விரும்பினா எனக்கும் சந்தோஷம் தான் காவேரி. இப்போ விஜய் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் நானும் அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்ல. சொல்லு காவேரி நானும் அவருக்கு என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்லு." அப்படின்னோடனே, சரிங்க மாமா இப்போ விஜய் எங்கே இருக்காருன்னு சொல்லு. நான் அவருக்கு எல்லாமே பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ ஃபோனை கொடுன்னு" சொல்லிட்டு கேட்டு வாங்குறாரு. விஜய் "நான் தான் குமரன் பேசுகிறேன். சொல்லுங்கள் குமரன்." அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் தனியாக எதுவும் பண்ண வேணாம். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன் நிவினும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். நம்ம 3 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம்." அப்படின்னோடனே, "ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனால் இப்போ வேண்டாம் நான் சொல்கிறேன்." அப்படின்னு. "இல்லை விஜய் நான் சொல்கிறத கேளுங்க. தனியாக இருந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இவ என்னென்னமோ சொல்கிறா காவேரி. உண்மையிலே இந்த விஷயத்தையெல்லாம் பசுபதி தான் பண்ணியிருப்பானான்னு தெரியல. ஆனால் பண்ணியிருந்தா இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் வெளியே வரத்துக்கு காவேரி ரொம்ப மெனக்கட்றா. நானும் ஹெல்ப் பண்ணுறேனே." அப்படின்னோடனே, "சரி அப்படின்னா என்னை மீட் பண்ண வரீங்களா?" அப்படின்றாங்க. "ஆமாம்." "சரி நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க. நம்ம அங்கே பேசிக்கலாம்." அப்படின்றாங்க. இங்கே வந்து காவேரி வந்து, "மாமா எதுக்கு மாமா வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. நான் பார்த்துக்கிறேன் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து குமரனும் வந்து விஜயை பார்க்க போகிறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து முகத்தில் ஃபுல்லாக முகமூடி மாதிரி போட்டுக்கிட்டு வராரு. ஒன்றும் புரியாமல் எல்லாம் யோசிக்கிறாங்க. "நான் தான் விஜய்." அப்படின்றாரு. "நீங்களா?" அப்படின்னோடனே, "ஆமாம் இந்த மாதிரி வாழ வேண்டியதாக இருக்குது. எல்லாம் என்னத்த சொல்கிறது. வெண்ணிலா வந்து இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போனதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த பசுபதி தாங்க." வந்து காவேரி வந்து தீர்க்கமாக நம்புறா. காவேரி ஏதாவது கெஸ் பண்ணால் அது கரெக்டாக தான் இருக்கும் ப்ரோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம குமரன். நிவின் வந்து, "ஆமாம்மா காவேரி எந்த விஷயத்தையுமே கரெக்டாக தான் யூகிப்பா. அதனால் கண்டிப்பாக நான் அந்த பசுபதி தான் ஏதோ பண்ணியிருக்கணும். சரி இப்போ இப்படி என்ன பண்ணுறது?" அப்படின்னோடனே, "சரி நான் பசுபதி வீட்டுக்கு போகிறேன். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன். நீங்களும் உள்ளே வந்துடுங்க. சரி முதல்ல நம்ம இந்த வெண்ணிலாவை வந்து அட்மிட் பண்ணியிருக்க இடத்துக்கு போவோம். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசுபதி வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. "சரிங்க விஜய் இப்போ நீங்கள் அங்கே போனால் கண்டிப்பாக போலீஸ் இருக்கும் மாட்டிப்பீங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் வெண்ணிலாவோட இடத்துக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பசுபதி வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து, "ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ." அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "பரவாயில்ல உங்களுக்கு நாங்கள் செய்யாமல் எங்கே போகிறோம்." அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேருமே.